Hello all. In this session, let us look into the amendment of the Constitution. Amendment வார்த்தைக்கான அர்த்தம் changes. ஸோ என்ன சேஞ்சஸ்லாம் கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வரலாம், எப்படி அதை பண்ணலாம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சும் மென்ஷன் ஆயிருக்கா, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், Article 368 in Part 20 deals with the powers of Parliament to amend the Constitution. So, Parliament Constitution amend பண்ணலாம் owing to this article. இந்த ஆர்டிக்கலின் படி, இந்த ஆர்டிக்கல் எந்த பார்ட்டில் இருக்குன்னா 20ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமெண்ட்மெண்ட்ஸ் எதுக்கு வேணும்? ஒரு கான்ஸ்டிடியூஷன் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு கண்ட்ரி உருவாகும் போது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் வேணும்? எஸ், பிகாஸ் changes, change keeps on changing, right? So amendments are essential in order to adjust itself to the changing conditions and needs. Static-ஆ இருக்க போறதில்ல. And world is also changing. Change ஆகிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லையும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். எதுக்காக? for the welfare and the development of the people. That is the only reason. அந்த ரீசனுக்காக தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு it has been made. Okay, so amendments are very essential in order to adjust itself to the changing conditions and needs. Procedure laid down is neither rigid nor flexible. Okay, we need to look into it. Procedure irukku. Amendment, see, without any procedure we cannot do anything. ஒரு procedure இருந்தால் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போக முடியும். அந்த ப்ரொசீஜரே உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த விஷயம் பண்ணறதுக்கே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப ஈஸி ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா எதுக்கு வேணால் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரீசனுக்காக இல்லாமல் ஃபார் எனி விஷஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் ஆகி இட் ஷுட் நாட் பி ஈதர் ரிஜிட், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கக்கூடாது, ஒரு இன்டர்மீடியட் லெவலில் அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து ரிஜிடான அமெண்டிங் ப்ரொசீஜர்ஸையும் வாங்கல, யூகே கிட்ட இருந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான அமெண்டிங் ப்ரொசீஜர்ஸையும் வாங்கல. இன்ஸ்டெட் யூகே வந்து ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஐ திங்க் ஐ spoke about this written and unwritten constitution differences. If not, we'll be discussing in another session. Okay, ஒன்றும் கிடையாது. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்னா அமெண்டிங் ப்ரொசீஜர் கான்ஸ்டிடியூஷன்லேயே எழுதப்பட்டிருந்துச்சுன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அப்படி இல்லைன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கான அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ உலகத்திலேயே தி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எதுனா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, ஆனால் யூகே இது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. விச் மீன்ஸ் அங்கே அமெண்ட்மெண்ட்டும் ஒரு நார்மல் லா ரெண்டுத்துக்கான ப்ரொசீஜரும் சிமிலராக தான் இருக்கு. ஓகே ஓகே ஸோ வாட் இஸ் அமெண்ட்மெண்ட் பார்த்தாச்சு. ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். ஸோ ப்ரொசீஜர் இருக்கு, அதனால தான் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கு, வாட் இஸ் த சிஸ்டமேட்டிக் ஸ்கீமேட்டிக் திங்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு பில் மூலியமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அ பில் இன் ஈதர் ஹவுஸ் அண்ட் நாட் இன் லெஜிஸ்லேச்சர். வெரி இம்பார்ட்டன்ட். லோக்சபாவாக இருக்கலாம், ராஜ்யசபாவாக இருக்கலாம். இந்த ரெண்டு ஹவுஸில் எந்த ஹவுஸில் வேணால் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அமெண்ட்மெண்ட்கான பில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது அட் எனி காஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Second thing, introduced either by minister or private member. So we have already discussed on the difference between minister and private member. Okay, so please have a look at it in my another video. Ministero illa or private membero, that is minister na public member, avaro illa private member, yaar vena amendment kana bill introduce pannalam. President udeya prior permission inga theva kedaiyadu. Next, passed in each house by a special majority. Okay, ரெண்டு ஹவுஸ்லையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஐ ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஆல் திஸ் ஆல்சோ. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 50% ஆஃப் த மெம்பர்ஸ் ஹேஸ் டு பி ப்ரெசன்ட் அண்ட் 2/3 மெஜாரிட்டி ஷுட் பி ப்ரெசன்ட் அண்ட் voting. இதுதான் அதுக்கான க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங். ஸோ இஃப் தெர் இஸ் அ டெட்லாக், ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகி ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகலை, டெட்லாக் சுச்சுவேஷன் வந்துடுச்சு, ஜாயிண்ட் சிட்டிங் வச்சுக்கலாமானா நோ, there should not be any joint sitting in case of amendment of the constitution bill.
நெக்ஸ்ட் பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட். ரெண்டு ஹவுஸ்லையும் தனித்தனியாக ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த பில் பாஸ் ஆயிடுச்சு, அதாச்சும் அமெண்ட்மெண்ட்கான பில் பாஸ் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் வந்து வித்ஹோல்ட் பண்ணலாமா இந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, பிரசிடென்ட் ஹேஸ் டு கிவ் ஹிஸ் அசென்ட். அவர் திரும்ப ரீகன்சிடரேஷனுக்காகவோ இல்லை வித்ஹெல்டோ பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ்ட் இன் அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன். ரைட், டைப்ஸ் இருக்கா? ஆர் தேர் எனி டைப்ஸ் இன் அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன்? எஸ், அஃப்கோர்ஸ். 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் ஒன்று, amendment by special majority of parliament, by special majority of parliament and consent of the states. Let us now look into each one of those types, okay? So amendment by simple majority of the parliament னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து simple majority by the parliamentலயே amend பண்ணலாம். simple majorityனா 50% weightage வேணாம். It's like the number of people present on that day and voting, that's enough. That is the simple majority. 50% weightage இருந்துச்சுன்னா ஸ்பெஷல், இல்லைனா சிம்பிள். அட்மிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது வில் டீட்டெயிலி லுக் இன் டு ஆல் தோஸ் ஆர்டிகல்ஸ். ஒரு ஆர்டிக்கலுமே என்ன சொல்லுது நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்க்கும்போது பார்ப்போம். அதில் உங்களுக்கு அட்மிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் வரும். ஸோ அட்மிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு அட்மிட் அ நியூ ஸ்டேட் இன் டு ஆர் கண்ட்ரி, அது பண்ணலாம் வித்தவுட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதாச்சும் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அந்த வழி இல்லாமல் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு we can admit new states into our country. Formation of new states, alteration of boundaries and names. For example, formation of Telangana by bifurcating Andhra. ஆந்திராவை ரெண்டா பிரிச்சு தெலுங்கானான்னு ஒரு ஸ்டேட் உருவாச்சுல, that is through this procedure only. simple majority of the parliament procedure-ல தான் தெலுங்கானா ஸ்டேட் உருவாச்சு. அதே மாதிரி பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணுறது, நேம்ஸ் ஆல்டர் பண்ணுறது, லைக் ஒரிசா, ஒடிஷா, நேம்ஸ் ஆல்ட்ரேஷன், இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டே போதும். அண்ட் ஆல்சோ சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் கொண்டு எதெல்லாம் பண்ணுறோமோ that is not considered as amendment with regard to article 368. article 368 டச் பண்ணுச்சுன்னா அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு தான் பண்ண முடியும். நம்ம இங்கே சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு பண்ணுறதால இங்கே 368 ஆர்டிக்கல் வர்றதுக்கான எந்த சான்ஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் an amendment of the constitution with regard to 368. It is the amendment by simple majority of the parliament. So please be clear with this. Please re-look into the video to have a clarity in this. Next, abolition or creation of legislative councils. நமக்கு தெரியும் legislative assembly இருக்கும். legislative council வேண்டும்னா, that is bicameral legislatures ஏதாச்சும் ஸ்டேட்ஸில் வேண்டும்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணதோ அபாலிஷ் பண்ணதோ ரெண்டுமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சே பார்லிமெண்ட் பண்ணலாம். செகண்ட் ஷெட்யூல் இஸ் வித் ரிகார்ட் டு எமல்யூமெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், இது எல்லாமே. ஸோ இதில் ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் வேணும்னா சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு பண்ணலாம். கோரம் இன் பார்லிமெண்ட், அந்த 1/10 கோரம் இருக்குல்ல, அந்த கோரமே இஃப் யூ வாண்ட் இன் த ஃபியூச்சர் வி கேன் சேஞ்ச் இட். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு பண்ணலாம். வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, salaries and allowances of member of parliament can be amended, changed. rules of procedure in parliament, privileges of the parliament, its members and its committees, use of English language in parliament, number of puisne judges in Supreme Court. puisne judgesனால் ஒன்றும் கிடையாது, சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அடுத்த ஹைரார்க்கியில் இருக்கிற எல்லாருமே பியூனி ஜட்ஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, மற்றவங்க எல்லாருமே பியூனி ஜட்ஜஸ். கன்ஃபர்மெண்ட் ஆஃப் மோர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆன் சுப்ரீம் கோர்ட், யூஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், சிட்டிசன்ஷிப்பில் எனி அமெண்ட்மெண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் த்ரூ சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், delimitation of constituencies, யூனியன் டெரிட்டரிஸ், 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், இந்த 2 ஷெட்யூல்லையும் அமெண்ட்மெண்ட்ஸ் வேணும்னா த்ரூ சிம்பிள் மெஜாரிட்டி we can do it.
By special majority of parliament, what and all things we can amend னு பார்த்தீங்கன்னா ரெண்டு things very very basic. Fundamental rights-உம் directive principles of state policy இது ரெண்டுமே special majority of the parliament மூலியமாக தான் amend செய்யப்படணும். Okay? And the requirement for special majority has been provided for in the rules of houses in respect of all the effective stages of the bill. Actually இது என்னன்னா தேர்ட் ரீடிங் அப்போ மட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் போதும். பிகாஸ் தேர்ட் ரீடிங்கில் தான் யூ வில் vote. ஸோ அந்த voting அப்போ மட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் போதும் இந்த கேசஸ் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ். ஸோ எந்த ஒரு ஆர்டினரி பில் வந்தாலுமே இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், இந்த ரீடிங்கில் தேர்ட் ரீடிங் அப்போ தான் வந்து voting நடக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் அப்போ மட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் போதும். பட் in order to be more cautious இருக்கணும்னு சொல்லிட்டு rules of houses அதிலே வந்து it has been mentioned that special majority is required in all the effective stages of the bill. Clear? Next, total membership னு ஒரு term நம்ம சொல்லிட்டு வரோம். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டினா இவ்வளோ 50% of the total membership இருக்கணும். 2/3 majority voting and present இருந்தால் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா இட்ஸ் நாட் நீடட், 50% நோ நீட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த டோட்டல் மெம்பர்ஷிப்னா என்னன்னா the total number of members comprising the house irrespective of fact whether there are vacancies or absentees. வேகன்சிஸ், absentees ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணாமல், பொருட்படுத்தாமல் டோட்டலாக அந்த ஹவுஸோடைய மெம்பர்ஸ் எவ்வளோ அந்த கவுண்ட் எடுத்தால் தட் இஸ் யுவர் டோட்டல் மெம்பர்ஷிப். நெக்ஸ்ட், special majority of parliament and consent of states. சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு வேர் பார்லிமெண்ட்டுடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டும் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டுடைய கன்சென்ட்னாலையும் ஒரு அமெண்ட்மெண்ட் நடக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று விட்டு போனாலும் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இன்வேலிட். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் லிமிட் கிடையாது. நோ டைம் லிமிட் வித்தின் விச் த ஸ்டேட் ஷுட் கிவ் தேர் கன்சென்ட் டு த பில். ஓகே, ஸோ ஸ்டேட் கிட்ட போது அவங்களுடைய கன்சென்ட் வாங்கிறதுக்கு ஸ்டேட் இந்த டேட்குள்ளே கொடுக்கணும் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி தெர் இஸ் நோ டைம் லிமிட். ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது பார்லிமெண்ட்டோடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு நடந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ வித் த கன்சென்ட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். Next thing, extent of the executive power of union and states, Supreme Court, High Court, distribution of the legislative powers between union and states, any of the list in the 7th schedule, representation of states in parliament, power of parliament to amend the constitution itself. Article 368 உடைய procedure நான் amend பண்ண போறேன். In that case also, the special majority of the parliament is needed along with the consent of half of the state legislatures. There can be a question, half of the state legislature, okay. If there is any controversy regarding not giving the consent, ஏதாச்சும் ஒரு ரெண்டு states consent கொடுக்கலனா it doesn't matter. Once if you get half of the state legislature or your consent vandale, the matter is over. You need not bother about the remaining percent. Okay, so this is all about the 3 types of amendments. எந்த type எது கீழே வரும், please have a look at it. If you have a glance of 1 or 2 3 times, automatically it will get registered, and hope it's helpful for you. In the next video we shall look into another topic from polity. Thank you.